பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த வாய்ப்புக்கு நம்ம அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைய பாடத்தின் சிந்தனைக்கு நேராக போகலாம். இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது சொல்றது மட்டும் அல்ல, ஒரு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது செஞ்சு காட்டுறது. அதாவது தீர்க்க தரிசனத்தினுடைய இன்னொரு பக்கம், இதுதான் இன்னைக்கான தலைப்பு. அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். பொதுவா தீர்க்க தரிசிகள் எப்போ வருவாங்க? ஒரு பனிஷ்மென்ட் பண்றதுக்கு சொல்லுவாங்க, ஒரு வெட்சத்தை குறித்து பேசுறதுக்கு வருவாங்க. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்? பாவம் பெருகி இருக்கும்போது வருவாங்க. ஓகே ஓகே, இதுதான் முக்கியமான. ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, எப்போ மனுஷங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வருவாங்க. ஓகே, தீர்க்க தரிசிகளை மக்கள் விரும்புகிறாங்களா? விரும்புகிறாங்க? விரும்ப மாட்டாங்க. வெரி குட். தீர்க்க தரிசியா இருக்கிறதுக்கு எல்லாரும் விரும்புகிறாங்க. தீர்க்க தரிசிகளை யாருமே என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்லை. ஓகே, ஏன் விரும்புறதில்லை அப்படின்னா, ரோமர்ல ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கெட்டு போய் பாவம் செஞ்சு எல்லாருமே என்ன ஆயிட்டாங்களாம், தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க. அப்போ இதுல யாராவது கெட்டு போகாத ஒருத்தரை நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா, யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த நிலைமையில ஒரு ஆள் குற்றவாளி அல்லது ஒருத்தர் செய்யறது ஒரு தவறு, நடந்துக்கிறது தவறு அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொன்னா அதை கேட்டுக்குவாரா, கேட்டுக்க மாட்டாரா? கேட்டுக்க மாட்டார். ஏன் கோபம் வருது? தப்ப சுட்டி காட்டினா இது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, நம்மளுக்கும் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. இது தீர்க்க தரிசனம்ன்றதை விட்டுட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியில வந்துருங்க. கிறிஸ்டியானிட்டி கான்செப்டை விட்டுட்டு வெளியில வந்துருங்க. உங்க ஃபேமிலியை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலியில உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க. நாம அந்த குழந்தை என்ன பண்றோம்? கண்டிக்கிறோம். அந்த குழந்தைங்க கேட்டுக்கிறாங்களா? ஏன் பிடிக்காது. அப்போ எதெல்லாம் நம்மளை கண்டிக்குதோ, எதெல்லாம் நம்மளை சரி பண்ணுதோ, எதெல்லாம் நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டுதோ, அதெல்லாம் எது? அதெல்லாம் தீர்க்க தரிசனம். நாம நினைச்சுட்டு இருக்கிறோம், பொதுவா எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், அப்புறம் இயேசு கிறிஸ்து, தீர்க்க தரிசிகள், இவங்க பேசுறது தான் தீர்க்க தரிசனம், இவங்க சொன்னது தான் தீர்க்க தரிசனம். இல்ல, எதெல்லாம் உங்களை கரெக்ட் பண்ணுதோ அதெல்லாம் தீர்க்க தரிசனம் தான். இப்ப தீர்க்க தரிசிகளை ஒருத்தர் இருந்தா அவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு டெபினிஷன் கொடுப்பார். வாசிக்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்தும் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஓகே, நம்முடைய இந்த பாடத்துக்கான கீ வசனம், அடிஸ்தான வசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா, எருசலேமே, எருசலேமே, உன்னை நான் எத்தனையோ முறை என்ன பண்ண விரும்பினேன், உன்னை எப்படியாவது கூட்டி சேர்த்துக்கணும்னு விரும்பினேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டேன்னா, உன்னை கூட்டி சேர்த்துக்கிறதுக்காக நான் யார் அனுப்பிச்சனோ, தீர்க்கதரிசிகள் அனுப்பிச்சனோ, அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்ட, கல்ல தூக்கி அடிச்சு அவங்களை என்ன பண்ணிட்ட, கொன்னுட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்புறாருன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசிகளே ஆக்சுவலி தேவையில்லை. என்ன கேட்டா, எப்படி தேவன் நம்மளுக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, தீர்க்கதரிசின்னு ஒரு ஆளை எழுப்பி தேவன் அனுப்பணுமா? தேவையே இல்லை. அப்படி ஒரு கேரக்டரை உருவாகிக்க தேவையில்லை. ஆனா எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த 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 கற்பனைகளை, அந்த பிரமாணங்களை விட்டுட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு அவங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு லைஃப் தெரிவிக்கிறாங்க. இது நம்ம லாங்குவேஜ் எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? கார்பரேஷன் நிறைய செலவு பண்ணுது.
ரோட சுத்தமா வச்சுக்கிறதுக்கு. எல்லாருமே குப்பையை பிரிச்சு கொண்டு போய் பாக்ஸ்ல போட்டுட்டா வண்டியில வந்து அதை அள்ளிட்டு போறதுக்கு ஒரு டிரைவர் ஒரு அசிஸ்டன்ட் போதும். ஏன் இவ்வளவு ஸ்டாஃப் இவ்வளவு செலவு? நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை, நமக்குள்ள இருக்கக்கூடிய கேர்லெஸ். இதே தான் பைபிள்லையும் தேவன் நிறைய இடத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாம, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேர்லெஸ் யாரை உண்டாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை உண்டாக்குது? தீர்க்கதரிசிகளை உண்டாக்குது. ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு லிஸ்ட் அங்க கொடுத்திருப்பார். யாருல ஸ்டார்ட் பண்ணுது? அந்த வசனத்தின்படி ஆபேல்ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறாரு? சகரியால முடிக்கிறார். ஓகே, பைபிளுடைய ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி யாரு? யாருக்கு? சாமுவேலா? பைபிளுடைய ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி பைபிள்ல ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி யாரு? ஓகே, ஆபிரகாம். கரெக்ட் தான், ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசனம் சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா அவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா தேவன் அவர் ஒரு இடத்துல தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுவாரு? ஒரு இடத்துல அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுவார். அந்த எகிப்தினுடைய ராஜா முன்னாடி ரெக்கக்னைஸ் பண்ணுவார். ஆனா ஏன் ஆபிரகாமுடைய பேரை சொல்லாம ஆபேலுடைய பேரை சொன்னாரு? ஆபிரகாமுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். யார் அவரு? ஏனோக்கு. அவர் தீர்க்கதரிசனம் எங்க எழுதியிருக்கு? யூதா புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அதையே இங்க கோட் பண்ணல. சரி, ஆபேல் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாரு? ஆபேல் தீர்க்க தரிசனம் சொன்னாரா? ஆபேல் 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 என்ன பேசினாரு? அப்ப ஏன் ஏசிங்க அவர் பேரை சொல்லணும்? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனங்கள் 3ல இருந்து 6 வரைக்கும். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஓகே, போதும். ஃபர்ஸ்ட் யார் காணிக்கை கொடுத்தது? ஆபேல். ஆபேல். ஆபேல் முதல் காணிக்கை கொடுத்தது யாரு? காயின் கொடுத்திருக்கிறாரு. அங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஆபேலுக்கு நடந்த கிரியை, ஆபேலுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன் காயினுக்கு அப்பவே கிடைச்சிருந்தா ஆபேல் கொல்லப்பட்டிருப்பாரா? கொல்லப்பட்டிருக்க மாட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் காணிக்கை கொடுத்துட்டாரு. யாரு? காயின். காயின் காணிக்கை கொடுத்துட்டாரு. அன்னைக்கே ஆபேல் கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுல பெரிய கேப் இருக்கு. அப்ப அந்த பெரிய கேப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காணிக்கை கொடுத்துட்டு சந்தோஷமா போய் தன்னுடைய அதே வாழ்க்கையை யார் வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா காயின் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆபேலுக்கும் அவன மாதிரியே காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. யார மாதிரியே? காயின மாதிரி. ஆபேல் அப்பா கிட்ட கேட்டுக்கலாம், அப்பா சொல்லியிருப்பாரு நீயும் அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னதும் இவன் அவருடைய தோட்டத்துல இருந்தது பெஸ்ட் என்ன பண்ணிருக்காரு? தோட்டத்துல இருந்து கொடுத்தாரா? சரா இருக்கீங்களான்னு பார்த்தேன். மந்தையில இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. கொடுத்த உடனே இவர் காணிக்கை கொடுக்கும் போது அதை யார் பார்த்துட்டு இருக்கிறா? நம்மளும் முன்னாடி காணிக்கை கொடுத்தோம், இவனும் கொடுக்குறான். என்ன நடக்குது? அதை ஒரு ரிச்சுவலா சும்மா ஒரு 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 விஷுவலா என்ன பண்ணிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம் பாஸா பார்த்துருக்கலாம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, காயின் காணிக்கை கொடுத்துட்டு அந்த காணிக்கை ஒண்ணுமே ஆகல, அவர் கம்மன் போயிட்டாரு. ஆபேல் காணிக்கை கொடுக்கும்போது தேவன் அதை அங்கீகரிச்சிட்டாராம். அங்கீகரிச்சிட்டார்னா என்ன? ஓகே, ஏற்றுக்கொண்டார். அது அப்படின்னா என்ன? தேவன் நேரா வந்து அப்படி அதை அப்படி கையில எடுத்து, ஓகே நெருப்பு நெருப்புன்னு அங்க இருக்கா? பட் நம்ம அப்படி என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ரெகக்னேஷன் எடுத்துக்கிறோம். தேவன் நெருப்பு மூலமா அங்கீகரிச்சிருப்பாரு. ஏதோ சம்திங் என்ன பண்ணிக்கலாம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வழியில அந்த காணிக்கை என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு சேஞ்சஸை பார்த்துருக்கோம். அப்ப அந்த சேஞ்சஸை பார்க்கும்போது யாருக்கு அங்க கோபம் வந்துச்சு? காயினுக்கு பயங்கர கோபம். என்னடா இது, நான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சேன், அப்போ இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகலையே, இவன் என்னை விட சின்னவன், இவன் வந்து ஆட்டையும் மாட்டையும் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறான், இதை போய் காட் அக்செப்ட் பண்ணிட்டாரேன்னு சொல்லி ஆபேல் மேல காயினுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்க போயிடுங்க, நம்ம போயிடலாம். ஓகேவா? உங்க எதிரில் ஒருத்தருடைய காணிக்க அக்செப்ட் பண்ணப்படுது, தேவனால அங்கீகரிக்கப்படுது. நீங்க என்ன செய்வீங்க? அந்த இடத்துல சந்தோஷப்படணும். ஆனா நீங்க அங்க சந்தோஷப்படலையே. ஏன் நமக்குள்ள பொறாம வருது?
உங்களுடைய ஏற்கப்படலை நம்ம பெண்ணே இருக்கிற ஆசை ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, எப்படி இந்த பூமிக்கு சென்டர் ஆஃப் த கிராவிட்டி எப்பவுமே எல்லா பொருளையும் அது என்ன பண்ணும்னா தாங்கிட்டா அப்படி இழுத்துக்கும், தான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பூமி எப்பவுமே இழுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஐ எம் த பெஸ்ட், எது நான் தான் பெஸ்ட், நான் தான் கரெக்ட் அப்படின்னு எப்பவுமே ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். இந்த தாட்டை தாண்டி யாராவது ஒருத்தர் புதுசா வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா, நல்ல குணம் உள்ளவர்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்ல குணம் உள்ளவர்கள் அவங்க கிட்ட இம்மிடியட்டா அசிஸ்டண்டா போயிடுவாங்க. ஓகேவா? நல்ல குணம் இல்லாத 99% மக்கள் என்ன பண்ணிடுவாங்க கேட்டீங்கன்னா, இவனையே அழிச்சிட்டா வேற காணிக்க கொடுக்க ஆள் இல்லையே, நான் தானே, அந்த எண்ணம் வருமா வராதா? இப்போ இந்த காணிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நான்வெஜ் காணிக்க, வெஜிடேரியன் காணிக்க, இந்த ரீசன்னாலயா? அங்க அப்படி சொல்லப்படல. ஆனா தேவன் அந்த காணிக்க ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பின்னாடி வர்ற வசனத்துல பேசுறாரு. இப்ப படிங்க சிஸ்டர். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். போதும். முகநாடி ஏன் முகநாடி வேறுபடணும்? அதாவது முகநாடி வேறுபடுதுன்னா இப்ப இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படி மாறுறதா? தாட்டு உள்ள இருக்கிற தாட்டு தான் வெளியில காட்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ள இருக்கிற தாட்டு வெளியில இருக்கிற முகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு மாதிரி ஆக்கூடா மாத்திக்கிட்டு இருக்கு. விட்டா அவன் கடிச்சே அவன் என்ன பண்ணிடுவான், கொன்றுவான் போல இருக்கு. அந்த மாதிரி முகநாடி மாறுறதை பார்த்துட்டு தான் உன் முகநாடி என்ன பண்ணுது, ஏன் மாறுது அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த காயின்குள்ள இருந்த தாட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபேல மாதிரி வாழறதுக்கு ஆசை இல்லை, ஆபேல் கிட்ட போய் கத்துக்கலான்றது தாட் இல்லை. ஆனா ஆபேலுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன் என்ன ஆகணும், எனக்கு கிடைக்கணும். எப்படின்னா, பைபிளை நம்ம நேரம் எடுத்து படிக்க மாட்டோம், சகோதரர்கள் கூட சபையிலையோ அல்லது ஐக்கியத்திலேயோ என்ன பண்ண மாட்டோம் கேட்டீங்கன்னா ஒழுங்கா இருக்க மாட்டோம். ஆனா நான் மெசேஜ்னு வந்து நின்னுட்டா எல்லாரும் என்ன பண்ணணும், எனக்கு கிளாப் பண்ணி என்ன பிரதர் பெஸ்ட் த ஸ்பீக்கர் யூ ஆர் த, அப்படி ஒரு ரெகக்னேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி ரெகக்னேஷன் நீங்க யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்களுடைய லைஃப் போய் பின்னாடி பாருங்க. அவன் எந்த நேரம் பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க, எந்த நேரம் பைபிள் யோசிச்சுட்டே இருப்பாங்க, எந்த நேரம் பைபிள் பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம உலகத்துக்கு பின்னாடி நிறைய டைமை கொடுத்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் வந்து மெசேஜ் நிற்கும் போது என்னத்தான் எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சா எப்படி தேவன் உங்களை பாராட்டுற இடத்துல வைப்பார்? அப்போ இந்த லைஃப் தான், இவங்க ரெண்டு பேருடைய லைஃப் தான் இங்க ப்ராபசி. என்ன ப்ராபசி அப்படின்னா, ஆபேல் வாய் திறந்து எதுவுமே பேசல, ஆனா அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. என்ன வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு? அவன் காயின் என்ன வாழலைங்கிறது தான் ஆபேல் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அப்ப காயினை பார்த்து தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா, நீ தீமை செய்தால் தாழ்மை இல்லையா. அப்போ ஒரே ஃபேமிலிக்குள்ள நன்மை செய்யற ஒருத்தர் தான் என்ன செய்யறோன்னே தெரியாம நன்மையை செஞ்சுட்டே இருந்திருக்கிறார். அவர் காலத்துல மிஞ்சி போனா ஒரு 50 பேர் இருந்திருக்கலாம், இதுவே ஜாஸ்தி நான் சொல்றது. ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் 1-2 சகோதரிகள் இருந்திருக்கலாம். இந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒரு காயினால சில நன்மைகளை செய்ய முடியல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிட போறோம்? ரொம்ப கம்மி கிரௌடுங்க. நம்ம இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்ச், ஒரு 20 பேர் 25 பேர் சர்ச்சுக்குள்ளேயே நம்மளால சில நன்மைகளை செய்ய முடியல. நாம எங்க போய் 1000 அரசாட்சியில கோடி கோடி கோடியான மக்கள் முன்னாடி நன்மைகளை பேச முடியும்? நம்ம மூஞ்செல்லாம் இந்த உலகத்தாருக்கு நல்லா பரிச்சயம். நம்ம சோசியல் மீடியா வழியா, நம்ம வண்டி ஓட்டும் போது, நம்ம வியாபாரங்கள் வழியா, நம்ம வேலைகள் வழியா நம்மளை பத்தி எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நாளைக்கு நீங்க அந்த அதிகாரத்துல நின்று இயேசு கிறிஸ்துவ பத்தியோ அவருடைய நன்மையை பத்தியோ நீங்க போதிக்கிற நிலைமையில, கற்றுக் கொடுக்கிற நிலைமையில வந்து நின்னீங்க அப்படின்னா, இந்த ஆளா
இவர் அங்க அப்படி இல்லை, நீ பார்த்திருக்கியா அப்படின்னு பேசிக்குவாங்க. ஏன்னா காயின் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம லைஃப்பை யாருமே பார்க்கல அப்படின்னு. பட் மேல இருந்து ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மேல இருந்து ஒருத்தர் ஆபேலோட லைஃப் பார்க்கறாரு. ஆபேல் என்ன நன்மை செஞ்சிருப்பாரு? மிஞ்சி போனா அண்ணனுடைய ஆடு மாடுகளுக்கு சேர்த்து தண்ணி காட்டியிருக்கலாம், அவர் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம், அவரால் என்ன உதவி சுத்தி செய்ய முடியாது அதை செஞ்சிருந்திருக்கலாம். இந்த சின்ன நன்மைகளை கூட தேவன் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா நோட்டீஸ் பண்றாரு. அப்ப நோட்டீஸ் பண்ணிட்டு தான் அந்த வாழ்க்கையை கொண்டு வந்து எங்க கனெக்ட் பண்ணி இயேசு பேசுறாருன்னா ஆபேல் முதல் அப்படின்னு. அப்ப அவர் சொல்ற விஷயமே தீர்க்கதரிசிகளை பத்தி தான் சொல்றாரு. அப்ப தீர்க்கதரிசிகள் லிஸ்ட்ல ஆபேல் பேர் ஏன் வரணும்னு கேட்டீங்கன்னா ஆபேல் எந்த தீர்க்கதரிசனமும் பேசல. இன்ஃபேக்ட் ஆபேலுடைய ரத்தம் பேசினது அப்படின்னு சொல்லி எபிரேயர் 12 ஒரு சில வசனங்கள் வரும். அதுல கூட அவர் தீர்க்கதரிசியாகவோ வரப்போற விஷயத்த பத்தியோ எதுவும் பேசினாருன்னு சொல்லல. ஒரு ரத்தம் எப்படி நீதி நியாயம் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருக்கும். அப்ப ரத்தம் பேசுமானா பிளட் நெவர் ஸ்பீக், அதுக்கு பேசுற வாயோ சவுண்டோ கிடையாது. அதோட வேலை என்ன? அது ஓடிட்டே இருக்கும். அதான் அதோட லைஃப். அதோடைய இது டெஃபினேஷன் தேவன் எப்படி கொடுத்துருக்காருன்னா அது நரம்புகளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடினாதான் அதுக்கு உயிர், மற்றவங்களே அது உயிரா வைக்க முடியும். அப்ப ஆபேலுடைய ரத்தம் பேசிச்சான்னா பேசல. ஆபேல் வாழ்ந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிருக்காரு? நம்மளுக்கு செஞ்சு காட்டியிருக்காரு. ஓகே, இப்ப அடுத்த தீர்க்கதரிசியை பத்தி அதிலே சொல்லியிருக்காரு. எஸ், 2வது தீர்க்கதரிசி யாரு? சகரியா. ஓகே, அந்த சகரியா யாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த சகரியா போறதுக்கு முன்னாடி இந்த மக்கள் எப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்றத இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன எக்ஸாம்பிளுக்குள்ள இல்லை. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. ஓகே, இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் நிறைய முறை படிச்சிருப்போம். ரொம்ப சின்ன சம்பவம் தான். என்னது? தாவீது சவுல். தாவீதை பாராட்டுறாங்க, சவுலையும் பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுதல்ல ஒரு சின்ன என்ன ஆயிடுது, சின்ன ஒரு பாயிண்ட் நம்பர் ஆஃப் கவுண்டிங் வந்து என்ன ஆயிடுது, மாறிடுது. பாராட்டுறவங்க லேடிஸ் தான், இல்ல சவுலையும் லேடிஸ் தான் பாராட்டுறாங்க, தாவீதையும் லேடிஸ் தான் பாடி பாராட்டுறாங்க. ஒருத்தருக்கு 1000, இன்னொருத்தருக்கு 10000. எவ்வளவு குறையுது? ஒரே ஒரு 0 தான். போயிட்டு போட்டா அப்ப சம்பளம் வாங்குறதுல 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வாங்கினா வந்து நம்ம ஒரே 0 தானே. மனுஷனுக்கு என்னன்னா எப்பவுமே எனக்கு தான் எல்லாமே. எல்லாம் விருந்துல உட்காந்துருப்பாங்க. இவன் தட்டுக்கு லெக் பீஸ் எல்லாம் வந்துடும், ஆனாலும் பக்கத்தட்டுல அவனோட லெக் பெருசா இருக்கு. இது தாட்டு, ஹியூமன் பீயிங்கோட தாட்டு. தன்னை விட என்ன ஆயிடக்கூடாது யாருமே. ஒரு மனுஷன் எப்பவுமே தான் பக்கத்துல இருக்கிறவன் எப்படிதான் பாக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்படிஷனை தான் பாக்குறான். அப்ப இங்க சவுல் ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா ஆமா, சவுல் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். எத்தனை ரட்சிப்பு கொடுத்தாரு? 1000. அது வந்து பாட்டுக்காக சொன்னது. நீங்க சவுளுடைய கவுண்டிங் என்னீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 யுத்தங்கள் பண்ணிருப்பாரு. பெலிஸ்தர்களுக்கு விரோதமா, அப்புறம் அமலேக்கியர்களை எல்லாரும் இப்ப என்ன பண்ணிருப்பாரு கேட்டீங்கன்னா தேவன் சொன்ன மாதிரி பாதி, சொல்லாத மாதிரி பாதி ஆகமத்தை செஞ்சிருப்பார். ரட்சிப்பு அவர் கையில இருந்தப்போ நல்லா செஞ்சார் அவர். ஆனா இந்த கோலியாத்து அப்படின்னு ஒண்ணு வரும்போது அவரால் அதை என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. உங்களால சில எதிரிகளை ஜெயிக்க முடியும், சில பாவங்களை ஜெயிக்க முடியும், சில பலவீனங்களை ஜெயிக்க முடியும், சில விஷயங்களை ஜெயிக்க முடியாது. அதுக்காக நீங்க போய் அவன் காலில் சரண்டர் ஆகணும் இல்லை. யாரை வச்சா ஜெயிக்க முடியுமோ, யார் கூட போனா ஜெயிக்க முடியுமோ அவங்க கூட சேர்ந்துக்கணும். சில பாவங்களை நீங்க பரிசுத்த ஆவியின் துணையே இல்லாம ஜெயிக்க முடியும். போய் பேசாம இருக்க முடியுமா? நேரத்துக்கு வர முடியுமா? இதுக்கெல்லாம் பரிசுத்த தேவைன்னு இல்லை. ஆனா சில பாவங்கள் இருக்கும். ஒரு விபச்சார பாவமா இருக்கலாம், அல்லது ஒரு கொலை பண்ற பாவமா இருக்கலாம். இது மாதிரி பாவங்கள் வந்து நம்மள நாம அன்கண்ட்ரோலா நம்ம மாறக்கூடிய சுச்சுவேஷன். அப்ப அதுக்கு யார் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பரிசுத்தா வேணும். இப்ப கோலியாத் எடுத்துங்க. கோலியாத் பெரிய ஆள், பார்க்கும்போது எல்லாருக்குமே பயம் வரும். சவுலுக்கும் அந்த பயம் வந்திருக்கு. ஓகே, தப்பு இல்லை. சவுல் கிட்ட படம் இருக்கு,
சவுல் கிட்ட ஆயுதம் இருக்கு, சவுல் கிட்ட அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே போட்டிருக்காரு. ஆனா உள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. சோ அவரை பார்த்துட்டு 40 நாளா நின்றுகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நாளா நின்றுட்டு இருக்கிறாங்க. தாவீது கிட்ட படை இல்ல, ஆயுதம் இல்ல, தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய எந்த வெப்பன்ஸ் இல்ல. ஆனா உள்ள ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு. அது என்னது? ஃபெய்த். தேவன் மேல இருந்த ஃபெய்த். அந்த ஃபெய்த்தை வச்சுட்டு கல்ல கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா, அடிச்சு அவனை சாவடிச்சிட்டாரு. இது ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எப்படின்னா, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சில பிசினஸ், சில ஆப்பர்ச்சுனிட்டிகளுக்கான ஒரு சின்ன வாய்ப்பா கூட இதை பார்க்கலாம். எப்படின்னா, உலகம் முழுக்க எவ்வளோ பிசினஸ் எப்படியோ நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, அவங்கிட்ட ஒரு 2 வீலர் கூட இருக்காது, ஆனா கிட்டத்தட்ட 10,000 வண்டிகளை ஒன்னா ஒரு வெப்சைட்ல இணைப்பான். என்னது அது? ஊபர், ஓலா, ராபிடோ. அவங்களுக்குன்னு சொந்தமா என்ன இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி கூட ஓடாது. கால் கிரவுண்டில் ஒரு சின்ன வீடு கூட வச்சிருக்க மாட்டான். ஆனா அவன் கிட்டத்தட்ட 10,000 ஹோட்டலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். யாரு? இல்ல இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒருத்தர் இது பண்ணாரு. OLX-ஆ? இல்ல, ஏதோ ஒரு ஹோட்டல் பேர் 3 லெட்டர்ல வரும். ஓயோ. அந்த இது வந்து சின்ன பையன், 23 வயசு பையன் தான் அந்த பிசினஸ் அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏதோ ஒரு ஹோட்டல்ல பக்கத்துல போய் வேலை செஞ்சாராம். அந்த ஹோட்டல் ரொம்ப டல் அடிக்கிறத பார்த்தாராம். ஏன் இப்படி இருக்கு, இது ஒரு டூரிஸ்ட் சிட்டி, ஏன் மக்கள் வரமாட்டாங்கன்னு கேள்வி கேட்டு ஒரு விளம்பரப்படுத்துறது, அந்த ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சம் மார்ச் ஸ்டாண்டர்டு சேஞ்ச் பண்ணி, ஒரு ஆள் வந்தானா 24 மணி நேரம் தான் இருக்கணுமா, 2 மணி நேரத்துல கூட வந்துட்டு போறவங்களுக்கானே, அப்ப அவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்து, சிஸ்டத்தை மாத்தனா. ஒன்னே ஒண்ணுதான், சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணா ஏகப்பட்ட ஹோட்டல் அவனுக்கு கேட்ட திறந்து கொடுத்துட்டாங்க. கோலியாத் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய எதிரி, சந்தேகமே இல்லை. இந்த உலகத்துல பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற எதிரி தான், சந்தேகமே இல்லை. தாவீது அதை எப்படி பார்த்தாருன்னா, அவன் அடிக்கிறதுக்கு இந்த கல்லு போதும். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவன் சைஸுக்கு ஏதாவது பிரச்சனைய ஒரு வெப்பனை ரெடி பண்ண நினைச்சாங்க. ஆனா தாவீது அப்படி நினைக்கல, ஒரு சின்ன கல்லு போதும் நினைச்சாரு, கொண்டு போய் அதை செஞ்சாரு. ஆனா நாம இவ்வளவு நாள் பயந்த ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தன் சின்ன விஷயத்தின் மூலமா சொல்யூஷன் கொடுத்துட்டானேன்னு சொல்லும்போது அவனை பாராட்டணுமா, அவனை எதிர்க்கணுமா? பாராட்டணும். புத்திசாலியா இருந்தா அவனை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, பாராட்டி அவன் கூட தான் போய் டையப் ஆகணும். அவன் பையன் ஒருத்தர் இருப்பாரு, யோனத்தான் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, தாவீது கூட ரொம்ப அஃபெக்ஷன் ஆயிடுவாரு, யோனத்தான் காப்பாற்றப்படுவார். ஆனா இவன் சவுலு எப்படிடா, நான் ராஜாவா இருக்கேன், எனக்கு 1000 உனக்கு 10,000-மா? இந்த எண்ணம் தான் தாவீதை கொல்லணும்னு அந்த சீட்டை கடைசி மட்டும் அனுபவிக்கவே முடியல. பேருக்கு தான் ராஜா, ஆனா வாழ்ந்தது எங்க? வனாந்தரத்துல தான் வாழ்ந்தார். யாரு? சவுல். பேருக்கு ராஜா, ராஜாவுடைய சுகத்தை அனுபவிக்க முடியல. தாவீது உயிர் பிச்சை போட்டான். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது ஏதாவது தீர்க்கதரிசனம் சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை செஞ்சார், அதுதான் தீர்க்கதரிசனம். ஓகே, இப்ப சகரியாவினுடைய லைஃபுக்கு நம்ம வருவோம். சகரியா 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 1-2. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்சபா பட்டாளத்தாலான அவன் தாயின் பெயர் சிபியால். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த யோவாஸ்னு ஒரு ராஜா 7 வயசுல என்ன ஆகுறாரு? ராஜா ஆகுறாரு. அவர் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிறார் கேட்டீங்கன்னா, யோய்தா அப்படின்னு ஒரு ஆசாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறார். இவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த யோய்தா கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போயிடுறாரு. இவர் நல்ல வயசு வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கிங்டமா இருக்காரு. பவர்ஃபுல்லான கிங்டமா இவர் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? யோய்தா. யோய்தா தேவனுடைய பிரமாணங்கள்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கத்துக்கிட்டு அதை இவருக்கு சொல்லி கொடுத்து என்ன ஆகிட்டார் கேட்டீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் ராஜாவை ஆகிட்டார். இவரை எதிர்த்து நிக்க அங்க ஆளே இல்லை, நல்லா இருக்காரு. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு யோய்தா என்ன ஆயிடுறாரு? செத்து போயிடுறாரு. வாசிக்கலாம் 15வது வசனம். யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாயிருந்தான். போதும். அப்ப இவர் செத்ததுக்கு அப்புறம் இந்த ராஜா யோவாஷ் என்ன வர்றாரு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் புத்தி வெளியில போக ஆரம்பிக்குது. ஏன்னா
நம்ம எப்பவுமே நம்மளை தொடர்ந்து ஒருத்தங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருந்தோம் வச்சுப்போம் அப்படின்னா, அதாவது நம்ம கையில பைபிள் இருக்கும், நமக்கு பரிசுத்த ஆவி இருக்கும், ஆனா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் கேட்டீங்கன்னா, பைபிளை படிக்க மாட்டோம், பரிசுத்த ஆவி சொல்லக்கூடிய உணர்த்துதலுக்கு என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். அப்ப என்ன ஆகும், புது ஆட்கள் வெளியில இருந்து நம்ம கிட்ட வருவாங்க. யார் தெரியுமா? பிரபுக்கள். வாசிக்கலாமா? 17வது வசனம் படிங்க. யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். போதும். ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்நிய தெய்வர்களே வணங்குறதுக்கு வழிகாட்டிட்டான். இது எப்படி ஒருத்தர் திடீர்னு இப்ப நம்ம போய் திடீர்னு ஒரு திருப்பதியிலையோ இல்ல போற வழியில கோயில் இருக்கு, அங்க எங்கேயா போய் நின்றுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம நிக்க மாட்டோம். எப்பவுமே ஒரு வளர்ந்திருக்கிற ஆளு முழு பாவத்தை உடனே செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா செய்ய மாட்டாங்க. அங்கதான் ட்விஸ்ட். சாத்தான் எப்பவுமே பெரிய இதை உங்கள்கிட்ட போடவே மாட்டான். எப்படி தாவீது விழுறதுக்கு முதல்ல மாடி ஏற வச்சான். யுத்த காலத்துல யுத்தத்துல போய் நின்றுக்கணும். அவர் என் வீட்டுல நின்னாரு, அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடும் பாவம். நாம நிக்க வேண்டிய இடம், நாம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயத்த நம்ம தவறி விட்டுட்டு வேற இடத்துக்குள்ள போனாலே மெதுவா நாம அந்த பாவத்தினுடைய ஜெல், அதாவது பிடிச்சா ஒட்டிக்கும், அந்த ஜெல்லை தொட்டுட்டோம்னு அர்த்தம். ரெண்டாவது அதுக்குள்ள இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, பிரபுக்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ், பார்க்க அழகா இருப்பாங்க, பதவியில இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, நல்ல பவரோட இருப்பாங்க, பார்க்கறதுக்கு இவ்வளோ நாள் எந்த மனுஷங்களோட பழகணுமோ அதே மனுஷங்க மாதிரியே தெரியும். போனாரு, பிரபுக்கள் வந்தாங்க, இவரை கொஞ்சம் 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 கொஞ்சமா கீழே தள்ளிட்டாங்க. அப்ப தேவன் இவ்வளோ நாள் யோய்தா மூலமா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ராஜா யோவாஷுக்கு புத்தி மலங்கினதுனால தேவன் அந்த ஊர்ல தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு. அந்த தீர்க்கதரிசி யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பகரியாவின் குமாரன் சகரியா. இது நீங்க டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் மாறி இருக்கும். நீங்க ராஜாக்கள்ல ஒரு நேம் இருக்கும், நாலாகமத்துல ஒரு நேம் இருக்கும், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது வேற ஒரு நேம் சொல்லுவாரு. ஆனா எடுத்து பாத்தீங்கன்னு அவங்க எல்லாருமே ஒண்ணுதான். அப்ப இந்த பகரியாவின் குமாரன் சகரியா வந்து என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, ரொம்ப தீர்க்கமா மக்கள் என்ன பண்ணிருக்காரு, கடிஞ்சு கொண்டிருக்காரு. நீங்க இப்படி செய்யாதீங்க, இது பாவம், இதை விட்டு வெளியில வாங்கன்னு. ஆனா இந்த மக்கள் அவரை கள்ளத்துக்கு அடிச்சாங்களாம். யாரோட பேச்சை கேட்டு கள்ளத்துக்கு அடிச்சாங்க தெரியுமா? 19 படிங்க. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அடுத்து படிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசரனாகி யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். ஓகே, அப்ப முடிவே சொல்லிட்டாரு, கர்த்தர் உங்களை கைவிட்டுருவார்னு சொல்லிட்டாரு. சோ அடுத்து படிங்க. அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். போதும். அவங்க எல்லாம் அவனுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணி, கட்டுப்பாடுனா என்னங்க? ஆலோசனை. இவன் ரொம்ப பேசிட்டே இருக்கான், நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறான், இவன் என்ன பண்ணலாம், இவனை எங்க வச்சு காலி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசி ஆல்மோஸ்ட் எங்க இருப்பாரு? தீர்க்கதரிசி எங்க இருப்பாரு? ஆலயத்துலதான் இருப்பாரு. ஆல்மோஸ்ட் ஆலயத்தை சுத்தி தான் அவருடைய வேலை இருக்கும். அப்போ ஒரு ஆலயத்துக்கிட்ட இருக்கும்போது யாரோட கற்பனையின்படியா? ராஜாவோட ஐடியா படியே வந்து ஒருத்தர் அடிச்சா யாராவது கேட்க முடியுமா? ராஜாவே எங்க கூட இருக்காரு, இவன் தீர்க்கதரிசியாவது யாராவது அடிச்சு காலி பண்றான்ட்டு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், கள்ளத்துக்கு யார் அடிக்கணும்? பாவி எதனா அடிக்கணும். நியாயமா சொல்லப்போனா இந்த தீர்க்கதரிசி எல்லாம் என்ன பண்ணும், இவன் கள்ளத்துக்கு ஜனங்க மேல என்ன பண்ணும், பாவம் செய்யாத போன்னு அடிக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்டாவா அவர் அடிச்சு கொன்னு காலியே பண்றாங்க. இதனுடைய விளைவு என்ன? அந்த மக்களுக்கு இதனுடைய விளைவு என்ன? அவங்க செத்துட்டாங்கன்னு தெரியும், ஆனா எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? ரொம்ப ஷேமான விஷயம். 24வது அதிகாரம் 23 25 வரைக்கும். மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்ட அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்கோவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். போதும். மறு வருஷம் ஏன் இம்மிடியேட்டா நடக்கல?
ம். சில இடங்கள்ல இமீடியட்டா நடக்குது, சில இடங்கள்ல இமீடியட்டா நடக்கிறது இல்லை. தேவன் வந்து ஏன் டைம் கொடுக்குறாருன்னா, ஒருத்தன் அந்த தீர்க்கதரிசி சாகும்போது திட்டிட்டு சாபம் கொடுத்துட்டா செத்துருப்பான். அவன் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லி தான் செத்துருப்பான். அப்போ அது யாருக்குள்ளேயாவது அந்த மாற்றத்தை கொடுக்குதான்னு என்ன பண்ணியிருப்பார் கேட்டிங்கன்னா, தேவன் அந்த டைமை கொடுத்துருப்பார். ஆனால் அவங்க அந்த விஷயத்துக்கு மனம் திரும்பவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. அப்போ என்ன ஆகும்? மறு வருஷம்னு ஒன்று வரும். எப்பவுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் ஏதோ செஞ்சிருவோம், அதுக்கான பலன் உடனே நம்மளுக்கு கிடைக்காது. அது எனக்கும் சரி சேர்த்து தான் சொல்கிறேன். கிடைக்கல. அப்போ தேவன் வந்து எல்லாத்தையும் தேவன் அக்செப்டட் போட்டிருக்கு. இது அக்செப்டட் லைக் நல்ல விஷயம் போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சிடவே கூடாது. தேவன் சைட்ல இருந்து அடுத்து வரக்கூடிய அடி ஒரு சின்ன கூட்டம். மறு வருஷத்துல சீரியா அப்படிங்கிற அந்த ஒரு கிங்டம் ரொம்ப சின்ன கிரௌட கூட்டிட்டு, இவங்கிட்ட லட்சக்கணக்கில் இருக்காங்க படை வீரர்கள், ஆனா அவன் கொஞ்சம் கம்மியா கூட்டிட்டு வந்து அவங்கள முற்றுகை போட்டுட்டு மொத்தத்தை என்ன பண்ணிட்டானா, கொள்ளை அடிச்சுட்டு எங்க தூக்கி போய் கொடுத்துட்டான், தமஸ்கு ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டானா. இப்போ இது நம்மளுக்கு எப்படி பாடம் கேட்டீங்கன்னா, நம்மளை அழிக்கிறதுக்கு, நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு, நம்மளுடைய பாவத்தை நமக்கு பனிஷ்மெண்டா கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய அழிவை தேவன் நம்மளுக்கு தரணும் அவசியமே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை போதும், நமக்கே தெரியாது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஆகுமா அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய இருக்கு. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு வீட்டில் சுவிட்ச் போடுவாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். அது என்ன ஆகும், அப்படியே பத்திக்கிட்டு மொத்த யூனிட்டும் காலி ஆயிடும். இப்போ இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? சுவிட்சில் தான் ஆரம்பிச்சது. பார்க்கறதுக்கு சின்ன ரிப்பேர் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது எங்க கொண்டு போய் விட்டுருச்சு தெரியுமா? 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் செலவு பண்ணாதான் திரும்ப அந்த வீட்டுக்கு கரண்ட் வருன்ற மாதிரி ஆயிடும். அப்போ தேவன் இவங்களை வந்து சின்ன பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்து, சின்ன கிரௌடு தானே, அப்ப தேவன் நம்மளை இன்னும் மன்னிச்சுட்டு தான் இருக்கிறாருன்னு இவங்க கேர்லெஸ்ஸா அவங்க டீல் பண்ணிருக்கிறான். ஆனா அந்த சின்ன பிரச்சனை மொத்தமா அவங்களை என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, வாரி டோட்டலா காலி பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப தீர்க்கதரிசிகளாக நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அல்லது தீர்க்கதரிசிகளால நம்ம எச்சரிக்கப்படுறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தீர்க்கதரிசிகளா வாழணும்னு ஆசை இருக்கு. தீர்க்கதரிசினா பொதுவா உலகத்துல என்ன நினைச்சுக்கிறாங்க, மகனே ஆசீர்வாதமா இருக்கும், இன்னும் 15 நாட்களுக்குள் உனக்கு ஒரு செய்தி காத்திருக்குது அப்படின்னு அவன் உடனே என்ன பண்ணிடறான், பர்ஸை வெளியில எடுத்துடுறான், இன்னைக்கு ஏதோ கொடுத்துடலாம் அப்படின்னு. இது மாதிரி நானும் ஏமாந்தவன் தான். எங்க சர்ச்சில் எல்லாம் நாங்க ஏஜி சர்ச்சில் இருந்தப்ப யாரோ ஒரு பதர் வந்து, ஏதோ பாஸ்டர் சாது ஏதோ பேர் இருக்கும் அவர் கூட, அவர் வந்து இப்படி தலையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாரோ அவங்க எல்லாம் அழுகுறாங்க. அந்த லிஸ்ட்ல நான் நின்றுகிட்டு இருக்கேன் வரிசையில, என் வரிசையும் வந்துச்சு. வந்து இது பண்ணா அவர் எல்லாருக்கும் வசனம் வேற சொன்னார். மகளே லூக்கா 15:23 சும்மா ஒரு 7-8 வசனம் எல்லாருக்கும். அவங்கவுங்க அப்படியே கேட்டுக்கிட்டு போயிடுறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், டேய் அவர் சொல்லும்போது எழுதிக்கிறான், நம்ம அப்புறம் போய் படிச்சுக்கலாம். வசனங்களை சொல்லி அவர் பாட்டில் எனக்கும் சொன்னார் 7-8 வசனம். ஃப்ரெண்டு எழுதிட்டான். போய் பார்த்தா ஒரு 2-3 வசனம் இல்லவே இல்லை. 7:23 அங்கே 7:15 முடிஞ்சிருக்கு அதிகாரமே. டே இவங்கெல்லாம் இப்படித்தானா? ஆனா அவர் இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது நான் அன்னைக்கு தான் அவ்வளோ அழுதேன். அதுக்கப்புறம் நான் எப்பயா அழுதுனான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இதெல்லாம் சிம்பத்தி. ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து அன்பா பேசும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடும், நம்ம அப்படியே மெல்ட் ஆயிடும். இது வந்து மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி. நம்ம எல்லாருக்குள்ளே ஒரு மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மெல்டிங் பாயிண்ட்டை நீங்க பார்த்தீங்க, கேள்விப்பட்டீங்க, யாராவது உங்களை அந்த மாதிரி அரவணைச்சாங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா இம்மிடியட்டா அழுதுருவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற புது மனுஷன் வெளியில வருவான். அந்த மாதிரி தான். அப்ப எல்லாருமே தீர்க்கதரிசிகள் கிட்ட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க. ஓகே, உங்களுக்குள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாரா இல்லையா, இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாழ்க்கை தான். சரி, அப்படி நம்ம சொல்லிட்டு தப்பிக்க முடியாது இல்ல. ஓகே, இப்ப நம்ம தீர்க்கதரிசினா என்னன்னு கண்டுபிடிச்சோம். தீர்க்கதரிசினா என்ன? நல்லத சொல்றவங்க மட்டும் இல்ல, நல்லத சொல்லாமலே செய்யறவங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பிரதர் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வசனம் இருக்கு, அந்த வசனத்தின்படி ஒருத்தரை காட்டுறேன். அவரை மாதிரியே நானோ நீங்களோ இருந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு புது சிருஷ்டி.
அல்லது புது சிருஷ்டிக்கான விதை உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா புது சிருஷ்டி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? முயற்சி எடுக்கலாம். வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் வசனங்கள் 55 அப்புறம் 60. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் முதல். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. போதும். இது யாரை பத்தி பேசுது? ஸ்டீஃபனை பத்தி பேசுது. அவர் எதுல நிறைஞ்சாரு? பரிசுத்த ஆவியில நிறைஞ்சுக்காரு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. உங்களை சுத்தி இப்ப ஸ்டீஃபனை சுத்தி யார் இருக்காங்க? விருந்து கொடுத்துட்டு ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி நல்லா சாப்பிடுங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? கல்லு என்ன கையில என்ன வச்சுட்டு இருக்கிறாங்க? சும்மா அப்படி ஹேய் அப்படி போடுறதுக்குலாம் இல்ல, கல்ல எடுத்தான்னா மூஞ்சி பேந்துரும், அந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு நிக்கிறான். அத்தனை பேர் இப்படி நிக்கிறான். அந்த நேரத்துல நீங்க எதுல நிறைவீங்க? கோபத்துல. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இப்படித்தான் நிப்போம். நானும் அப்படிதான் நிப்பேன். ஆனா இவர் எதுல நிரம்பி இருக்காரு? பரிசுத்தாய். சோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, நீங்க தீர்க்கதரிசிகளாக இருக்கிறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா பரிசுத்த ஆவியில நிரம்பணும். ரெண்டாவது படிங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும். ஸ்டாப். வானம் திறந்திருக்கிறது தான் அவங்க கண்ணுக்கு தெரியணும். அதை விட்டுட்டு அந்த கூட்டத்துக்குள்ள எந்த கேப்ல ஓடலாம்? அந்த கூட்டத்துல எவனாத்தவன் பலவீனமா இருப்பான் தெரியுமா? கல்லடிக்கிறதுல ஒருத்தன் ஒல்லியா நோஞ்சா மாதிரி என்ன மாதிரி இருப்பான். அவனை லபக்குன்னு பிடிச்சி அவனை தூக்கி வச்சு கேடயமா வச்சக்கூடாது. ஆமாவா இல்லையா? கூட்டத்துக்குள்ள எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தைகளையோ இல்ல ஒரு வயசானவங்களையோ கத்தியை தூக்கி கழுத்துல வச்சு கழுத்து கட்சினே அவனை குத்திடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஸ்டீஃபன் என்ன பண்ணல? இது பண்ணல. ஏன் இதை ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி பிரச்சனை வரும்போது, ஒரு தீர்க்கதரிசி பிரச்சனை வரும்போது அதை அவர் எப்படி வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறதுக்கு தான். அவருக்கு மூணாவது என்ன தெரிஞ்சது? வானம் பார்த்துட்டோம். அடுத்தது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இதுதான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மனுஷகுமாரன் தெரியணும்னு இல்லை, வசனம் தெரிஞ்சிருச்சுன்னா, வசனம் உங்க மனசுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்க புது சிருஷ்டி. ஒருவேளை உங்களுக்கு வசனம் தெரியல, கவலைப்படாதீங்க. இனிமே வசனம் தெரியணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கலாம். கடைசியா அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் புது சிருஷ்டி அப்படிங்கிறதுக்கு 100% இந்த ஒரு கிரைட்டீரியா தான். அந்த லாஸ்ட் பாயிண்ட் படிங்க. 60ல படிங்க. அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது இரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அவ்வளவுதான். அவன் அந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? மன்னிச்சுட்டான். ஸ்டீஃபன் மன்னிச்சுட்டாரு. ஒரு புது சிருஷ்டியினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறு நடந்து ரொம்ப நாள் கழிச்சு போனா போதும் மன்னிக்கிறது இல்லை. தவறு நடக்கும் போதே, உங்களுக்கு எதிராக நடக்கும் போதே அந்த ஸ்பாட்லயே நீங்களும் மன்னிக்கணும், தேவன்ட்டையும் மன்னிக்க சொல்லி கேட்கணும். ஓகே, இப்ப தேவன் அவங்கள மன்னிச்சிருப்பாரா இல்லையா? ஆமா, ஏன்னா மன்னிச்சிருவாரு. ஏன்னா அதுதான் புது சிருஷ்டின்றது ஒரு விஷயத்தை சொல்லும் போது தேவன் அந்த பிரேயர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா அங்கீகரிப்பார். ஆனா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கிடைச்சது எப்போன்னா, இந்த ரோமர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து அந்த இதெல்லாம் போகும்போது யூதர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? சிதறடிக்கப்பட்டாங்க. கேட்டு சத்தியத்தை கேட்டு உள்ள வந்தவங்க காப்பாற்றப்பட்டாங்க. கேட்காம போனவங்க சிதறடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டவங்க நடந்திருக்காங்க. அப்போ ஒரு புது சிருஷ்டி, ஒரு தீர்க்கதரிசி எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகள் நடுவுலையும் புது சிருஷ்டியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு புது சிருஷ்டியா முடிக்க முடியும். பிரச்சனைகள் நடக்கும்போது சவுல் மாதிரி எனக்கு என்னையும் பாராட்டி இருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படாம, என்னை விட ஒருத்தனை பாராட்டிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. இது நம்மளுக்கும் ஒரு நல்ல பாடம். எப்படின்னா, நாம ஒரு சபையில ஒரு 10 பேரா இருக்கிறோம். அந்த 10 பேர்ல யாரோ ஒரு பிரதர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, நல்லா பேசுவாரா இருக்கும், நல்லா ஹேண்டில் பண்ணுவாரா இருக்கும். அதை பார்த்துட்டு நாம என்ன பண்ணிடக்கூடாது, இவருக்கு தான் எல்லா நேரம் பேர் கிடைக்குது அதனால அவருக்கு மெசேஜ் போடக்கூடாது,
அதனால என் மெசேஜுக்கு எல்லாம் இது பண்ணும் அப்படின்னு அந்த மாதிரி அவர் பேசுற மாதிரி அவரு சொல்லாதது அல்லது அவரை போய் எல்லார்கிட்டையும் மறைமுகமா தந்திரமா பேரை கெடுக்கிற மாதிரி இப்படி எல்லாம் செஞ்சு ஒருத்தருடைய பேரை கீழே தள்ளிட்டு நான் மேல வரணும் இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சோம் வச்சுக்கோமே, நம்ம யாரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சவுல் மாதிரி தான் இருக்கும். தாவீதுக்கு இந்த தாட்டே வரல. ஒன்னே ஒண்ணுதான், அவன் என் எதிரி, அவனை நான் சாகடிப்பேன், அதுக்கு எனக்கு பெருசாலாம் ஒண்ணு வேணும். நம்மளுக்கும் அதே தான். என்னுடைய ஒரே எதிரி யாரு? இந்த உலகத்துல இருக்க மரணம். இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? இந்த வேதத்துல இருக்கிற வசனங்களும் அவருடைய ஆவியம் தான். இதை தவிர்த்துட்டு என் கூட இருக்கவங்களெல்லாம் எதிரியாவோ என்னை விட பெஸ்ட் இவங்களை நான் கீழே தள்ளணும் ஒண்ணுமே நடக்க போறது இல்லைங்க. எல்லா பேரும் சம்பாரிச்சுட்டு போயிடுங்களேன். நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணுங்க, நல்லா சபையை வழி நடத்துங்க, அதனால நீங்க உயிர்த்தெழுதல்ல வருவீங்களா? கிடையவே கிடையாது. நீங்க எப்படி வாழ்ந்திருக்கீங்க, நீங்க எப்படி முடிச்சிருக்கீங்க? ஸ்டீஃபன் மாதிரி நீங்க முடிச்சிங்களா? பிரச்சனை நடக்கும்போதே நீங்க மன்னிச்சிங்களா? அப்படிலாம் இருந்தா நீங்களும் ஒரு சிறந்த புது சிருஷ்டியாக மாற முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.